நம்ம எல்லாருக்குமே அந்த சாயங்கால நேரத்துல வர்ற இதமான காத்துனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா அந்த சின்ன காத்து நம்ம மேல படும்போது அதுக்குன்னு ஒரு சக்தி, ஒரு விசை இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆமா. தினமும் நம்ம மேல படுற அந்த மெல்லிய காத்து, உண்மையில அது எவ்ளோ விசைய உருவாக்குது? பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் ரகசியமே அடங்கியிருக்கு. இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம ஒரு கிளாசிக் இன்ஜினியரிங் கணக்க ஒரு டிடெக்டிவ் கேஸ் மாதிரி அணுக போறோம். ரெடியா? கண்ணுக்கு தெரியாத இந்த விசைகளோட ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நம்மளோட இந்த விசாரணைக்கு இதுதான் திட்டம். முதல்ல என்ன சவால்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் காத்தோட ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட விசைய கணக்கிடலாம். கடைசியா இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். கண்ணுக்கு தெரியாத சவால். எந்த ஒரு கேஸ்லயும் முதல்ல நாம என்ன பண்ணுவோம்? இருக்கிற துப்புகள் எல்லாத்தையும் பாப்போம் இல்லையா? வாங்க, இந்த கணக்குல என்னென்ன தகவல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இதோ நம்ம கேஸ் ஃபைல். பொருள்: 2 மீட்டர் நீளமோ 1 மீட்டர் அகலமோ இருக்கிற ஒரு மெல்லிய தகடு. சூழ்நிலை: 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில காத்து வினாடிக்கு 3 மீட்டர் வேகத்துல வீசுது. நம்மளோட மிஷன் இந்த சூழ்நிலையில அந்த தகடு மேல எவ்ளோ விசை செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு என்ஜினியர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய பார்த்தா அவங்க கேக்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? இந்த காத்தோட ஓட்டம் எப்படி இருக்கு? அதாவது அது ரொம்ப ஸ்மூத்தா ஒரு ஒழுங்கா போகுதா, இல்ல ஒரே குழப்பமா தாறுமாறா போகுதான்னு தான் முதல்ல பாப்பாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நமக்கு ஒரு சூப்பர் டூல் இருக்கு. அதுதான் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர். இது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி. இந்த நம்பரை வச்சு காத்தோட ஓட்டம் ரொம்ப அமைதியா, அதாவது லேமினாரா இருக்கா, இல்ல ஒரே கொந்தளிப்பா டர்புலண்டா இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இந்த ஃபார்முலாவை தான் நாம பயன்படுத்த போறோம். இது எதுக்குன்னா, அந்த ஸ்மூத்தான ஓட்டம் எந்த இடத்துல குழப்பமான ஓட்டமா மாற வாய்ப்பு இருக்குன்னு அந்த கரெக்டான பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுதான் நம்ம கேஸ்ல கிடைக்கிற க்ளூ. அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்கிற பதில் 2.5 மீட்டர், 2.5 மீட்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, காத்தோட ஓட்டம் குழப்பமா மாறணும்னா அந்த தகடோட நீளம் குறைஞ்சது 2.5 மீட்டராவது இருக்கணும். இப்போ இந்த 2 நம்பரையும் ஒப்பிட்டு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற தகடோட நீளம் வெறும் 2 மீட்டர் தான். ஆனா காத்து குழப்பமா மாற தேவைப்படுற நீளம் 2.5 மீட்டர். அப்போ ரிசல்ட் ரொம்பவே கிளியர் இல்லையா? நம்ம தகடோட நீளம் அந்த கிரிட்டிக்கல் நீளத்தை விட கம்மியா இருக்கு. இதனால அந்த தகடு மேல போற காத்தோட ஓட்டம் முழுக்க முழுக்க ஸ்மூத்தா, அதாவது லேமினாரா தான் இருக்கும். சோ நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல முதல் கட்டம் சக்சஸ். சரி, காத்தோட ஓட்டம் லேமினார்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம விசாரணையோட அடுத்த ஸ்டேஜ்க்கு போலாம். அந்த மெல்லிய காத்து உண்மையில எவ்ளோ விசைய உருவாக்குதுன்னு கணக்கு போட்டு பாத்துரலாம் வாங்க. இந்த விசைய கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஒரு 4 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ண போறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுதான் நம்மள ஃபைனல் ஆன்சருக்கு கூட்டிட்டு போக போகுது. இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பவுண்டரி லேயர், அதாவது எல்லை அடுக்குன்னா என்ன நாம புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த தகடோட மேற்பரப்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப மெல்லிய காத்து லேயர்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உராய்வு காரணமா இந்த லேயருக்குள்ள காத்தோட வேகம் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே, முதல் ஸ்டெப். அந்த தகடோட எக்தம் கடைசியில, அதாவது அந்த 2 மீட்டர் முடியிற இடத்துல அந்த பவுண்டரி லேயரோட தடிமன் எவ்ளோன்னு இந்த கால்குலேஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம். இது நம்ம அடுத்த முக்கியமான க்ளூ. கிடைச்சிருச்சு. பதில் என்னன்னா வெறும் 14.67 மில்லிமீட்டர் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம விரல் நகத்தோட தடிமனை விட இது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகலாம். நம்ம கண்டுபிடிச்ச இந்த தடிமனை வச்சு ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ்னு சில விஷயங்களை கணக்கிடுவாங்க. ஆமா, இந்த ஃபார்முலாலாம் பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியலாம். ஆனா பயப்படாதீங்க, இது எல்லாமே நம்மளோட இறுதி இலக்கான அந்த மொத்த விசைய கண்டுபிடிக்கிறதுக்கான படிகள் தான். அண்ட் ஃபைனலி, நம்மளோட இந்த விசாரணையோட கிளைமேக்ஸ். அந்த 2 மீட்டர் தகடு மேல வினாடிக்கு 3 மீட்டர் வேகத்துல வீசுற காத்து உருவாக்குற மொத்த விசை எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.0428 நியூட்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சின்ன பேப்பர் துண்ட கையில வச்சா என்ன ஃபீல் இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இந்த விசை. நம்மளோட பகுப்பாய்வை முழுமையாக்க இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்கு. அந்த பவுண்டரி லேயருக்குள்ள எவ்ளோ காத்து உள்ள இழுக்கப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த புதிரோட கடைசி தொண்டு. பாருங்க, இந்த சூத்திரங்களை யூஸ் பண்ணி அந்த தகட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள, அதாவது 30 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டருக்கு நடுவுல எவ்வளவு காத்து அந்த மெதுவான பவுண்டரி லேயருக்குள்ள வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம்.
சோ கணக்கு போட்டு பார்த்ததுல ஒவ்வொரு செகண்டுக்கும் கிட்டத்தட்ட 7.9 மில்லிகிராம் காத்து அந்த பவுண்டரி லேயருக்குள்ள இழுக்கப்படுதுன்னு தெரிய வருது. இது ரொம்ப ரொம்ப சின்ன அளவு தான், ஆனா ரொம்ப துல்லியமான என்ஜினியரிங் டிசைன்ஸ்ல இந்த சின்ன நம்பர் கூட ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, இவ்வளவு நேரம் நாம ஏகப்பட்ட கணக்கெல்லாம் போட்டோம். ஆனா எதுக்கு? இந்த நம்பர்ஸ் எல்லாம் நிஜ வாழ்க்கையில எதுக்கு பயன்படுது? ஏன் இது இவ்வளவு முக்கியம்? நாம இப்ப பார்த்தோமே, இதே மாதிரி கணக்குகள் தான் நம்மளோட மாடர்ன் உலகத்தையே இயக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, விமானம் டிசைன் பண்றதிலிருந்து நம்ம கார்கள் குறைவான பெட்ரோல்ல ஓடுறது வரைக்கும், ஏன் உங்க லேப்டாப் சூடாகாம இருக்கிறதுக்கு கூட இதே மாதிரி விஷயங்கள் தான் காரணம். பெரிய பெரிய காற்றாலைகள், உயரமான கட்டிடங்கள்னு எல்லாத்துலயுமே இந்த கண்ணுக்கு தெரியாத விசைகளை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பாருங்க, நம்ம பார்த்தது ஒரு ரொம்ப மெல்லிய காத்தோட ஒரு ரொம்ப சின்ன விசைய பத்தி தான். அப்போ இதை விட வேகமா வீசுற காத்து, ஓடுற தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள சுத்தி ஒவ்வொரு நொடியும் என்னென்ன கண்ணுக்கு தெரியாத தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.